பாடம் 1. சங்கீதங்களை வாசிப்பது எப்படி? மனன வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். லூக்கா 24:44-45. இவ்வார கண்ணோட்டம். காலங்கள் நெடுகிலும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஜெப புஸ்தகமாகவும் துதிப்பாடல் புத்தகமாகவும் சங்கீதங்கள் இருக்கின்றன. சங்கீதக்காரன் தேவனிடத்தில் பேசின வார்த்தைகளாக சங்கீதங்கள் இருந்தாலும் அவற்றின் பிறப்பிடம் மனிதர்கள் அல்ல. மாறாக தேவனே அவர்களுடைய எண்ணங்களை ஏவி பாட வைத்தார். தேவனே அவற்றை எழுத வைத்தார். அதனால்தான் பிற வேத வாக்கியங்கள் போல தம் தாசர்கள் மூலமாகவும் தம் ஆவியானவர் மூலமாகவும் சங்கீதங்களிலும் தேவன் நம்மோடு பேசுகிறார். 2 பேதுரு 1:21. இயேசு அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் போன்றோர் சங்கீதங்களை குறிப்பிட்டு அவற்றை வேத வாக்கியம் என சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கு 12:10, யோவான் 10:34-35, யோவான் 13:18. ஆதியாகமம் ரோமர் போல சங்கீதங்களும் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைதான். சங்கீதங்கள் பண்டைய இஸ்ரவேலரை சேர்ந்த வெவ்வேறு ஆசிரியர்களால் எபிரேய கவிதைகளாக எழுதப்பட்டன. எனவே சங்கீதங்களை ஒரு தனி உலகம் எனலாம். ஆனால் அவற்றின் செய்திகள் உலகளாவியவை. சங்கீதங்களை தேவ வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்வதும் அவற்றின் கவிதை அம்சங்களையும் வரலாற்று இறையியல் ஆராதனை பின்னணிகளையும் உற்று நோக்குவது ஆயிரக்கணக்கான வருடங்களை தாண்டி இன்று நமக்கும் அவை சொல்லுகிற செய்திகளை புரிந்து கொள்ள அடிப்படையாகும். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரவேலருடைய தொழுகையில் சங்கீதங்கள். 1 நாளாகமம் 16:7, நெகேமியா 12:8, சங்கீதம் 18:1, சங்கீதம் 30:1, சங்கீதம் 92:1, சங்கீதம் 95:2, சங்கீதம் 105:2, கொலோசியர் 3:16, யாக்கோப்பு 5:13 ஆகியவற்றை வாசியுங்கள். எந்தெந்த தருணங்கள் சங்கீதங்களை எழுத தூண்டின? தேவ மக்கள் எப்போது சங்கீதங்களை பயன்படுத்தினார்கள்? தனிநபர் தொழுகையின் போது தொழுகையிலும் சங்கீதங்கள் எழுதப்பட்டன. ஆலய ஆராதனையில் துதிப்பாடல்களாக பாடப்பட்டன. கம்பியை இசைத்து கருவிகள். சங்கீதம் 61:1 சமகால மொழிபெயர்ப்பு. ராகம். சங்கீதம் 9:1 சமகால மொழிபெயர்ப்பு. பாடகர் குழு தலைவன். சங்கீதம் 8:1 சமகால மொழிபெயர்ப்பு போன்ற இசை சம்பந்தமான குறிப்புகள் அதை தெரிவிக்கின்றன. எபிரேய வேத வாக்கியத்தில் சங்கீத புஸ்தகம் டெஸ்லீம் எனப்படுகிறது. துதிகள் என்ற அர்த்தம். எனவே தேவனை துதிப்பதே சங்கீதங்களின் முக்கிய நோக்கம். சங்கீதம் என்பதற்கான ஆங்கிலேய பெயரானது கிமு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டின் எபிரேய வேதாகம கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்டுவாஜிண்டில் வருகிற ஷமயே என்னும் வார்த்தையிலிருந்து வந்ததாகும். சங்கீதங்கள் இஸ்ரவேலருடைய தொழுகையில் முக்கிய பங்காற்றின. உதாரணமாக ஆலய பிரதிஷ்டைகளிலும் மத பண்டிகைகளிலும் ஊர்வலங்களிலும் எருசலேமின் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட தருணத்திலும் பாடப்பட்டன. சீயோன் மலை ஏறும் பாடல்கள் சங்கீதம் 120, 134 புனித பயண பாடல்கள் என்று அழைக்கப்பட்டன. 3 முக்கிய வருடாந்திர பண்டிகைகளுக்காக எருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பாடப்பட்டன. யாத்ராகமம் 23:14-17, எகிப்திய ஸ்தோத்திர பாடல்கள். யாத்ராகமம் 23:14-17, மாபெரும் ஸ்தோத்திர பாடல்கள். சங்கீதம் 136 3 முக்கிய வருடாந்திர பண்டிகைகளில் பாடப்பட்டன. பண்டிகை நாட்களான மாத பிறப்புகளிலும் ஆலய பிரதிஷ்டைகளிலும் பாடுவது இதில் அடங்கும். எகிப்திய ஸ்தோத்திர பாடல் பஸ்கா பண்டிகையில் முக்கியமாக பாடப்பட்டன. 113, 114 சங்கீதங்கள் பஸ்கா பண்டிகையில் தொடக்கத்திலும் 115, 118 சங்கீதங்கள் அதன் முடிவு பாடலிலும் பாடப்பட்டன. மத்தேயு 26:30 அன்றாட ஸ்தோத்திர பாடல். சங்கீதம் 145 முதல் 150 ஜப ஆலய காலை ஆராதனை ஜபங்களில் பாடப்பட்டது. சங்கீதங்கள் தொழுகைகளில் பாடப்பட்டது மட்டுமல்லாமல் ஆசரிப்பு கூடாரத்தில் எவ்வளவு தொழ வேண்டும் என்று மக்களை அறிவுறுத்தி சங்கீதம் 22 சொல்லி இயேசு ஜெபித்தார். மத்தேயு 27:46 ஆதிகால திருச்சபையினரின் வாழ்க்கையிலும் சங்கீதங்கள் முக்கிய பங்காற்றின.
கொலாசியர் 3:16, எபேசியர் 5:19. இன்று நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் தொழுவதில்லை என்றாலும் தனியாகவோ சபையாகவோ தொழும்போது சங்கீதங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம்? திங்கட்கிழமை சங்கீதக்காரர்கள். பெரும்பாலான சங்கீதங்களின் தலைப்புகளில் சொல்லப்படுகிற தாவீது ராஜா இஸ்ரவேலுடைய வழிபாட்டு முறைகளை ஒழுங்கமைப்பதில் முக்கிய பங்காற்றினார். அவர் இஸ்ரவேலரின் இனிய பாடகன் என்று அழைக்கப்பட்டார். 2 சாமுவேல் 23:1. எளிய மொழிபெயர்ப்பு பல்வேறு சங்கீதங்களை தாவீது எழுதியிருப்பதை புதிய ஏற்பாடு உறுதிப்படுத்துகிறது. மத்தேயு 22:43-45, அப்போஸ்தலர் 2:25-29, 34:35, அப்போஸ்தலர் 4:25, ரோமர் 4:6-8. லேவியர்களான தேவாலய இசைக்கலைஞர்களும் பல சங்கீதங்களையும் எழுதுகிறார்கள். உதாரணமாக ஆசாப் எழுதின சங்கீதங்கள்: சங்கீதம் 50 73-83. கேராகின் புத்திரர் எழுதின சங்கீதங்கள்: சங்கீதம் 42-44-47, 49, 84, 85, 88. எஸ்ராகியனாகிய ஏமான் எழுதினது: சங்கீதம் 88, சங்கீதம் 89. அது தவிர சாலமோன் சங்கீதம் 72, 127. மோசே கூட சங்கீதம் 90 எழுதியிருக்கிறார். சங்கீதம் 25:1-5, சங்கீதம் 42:1, சங்கீதம் 75:1, சங்கீதம் 77:1, சங்கீதம் 84:1-2, சங்கீதம் 88:1-3 மற்றும் சங்கீதம் 89:1 ஆகியவற்றை வாசியுங்கள். இந்த சங்கீதங்களில் ஆசாரியர்களுடைய அனுபவங்களை பற்றி தெரிவது என்ன? பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரர்களை ஏவினார். தேவனுக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும் சேவை செய்ய அவர்களை பயன்படுத்தினார். மெய்யான அர்ப்பணிப்பும் ஆழமான விசுவாசமும் நிறைந்திருந்தாலும் நம்மை போல ஏமாற்றங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகிறவர்களாக காணப்பட்டார்கள். சங்கீதங்கள் வெகு காலத்திற்கு முன்னர் எழுதப்பட்டாலும் இன்றைய நம்முடைய சில அனுபவங்களை பிரதிபலிக்கின்றன. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. சங்கீதம் 88:2-3. 3000 வருடங்களுக்கு முன்பிருந்தது போல 21ஆம் நூற்றாண்டின் ஆத்துமா கதறலும் இதுவே. சில சங்கீதங்கள் கஷ்டங்களை பற்றியும் சில மகிழ்ச்சியை பற்றியும் பேசுகின்றன. தேவன் தங்களை ரட்சிக்கவும் தாங்கள் பெற தகுதியற்ற அவரது தயவை பெறவும் அவரை நோக்கி சங்கீதக்காரர்கள் கூப்பிட்டார்கள். அவரது உண்மை தன்மையாகவும் அர்ப்பணிப்புக்காகவும் நன்றி சொன்னார்கள். சோர்ந்து போகாமல் அவர் மேல் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பொருத்தனை பண்ணினார்கள். எனவே சங்கீதங்கள் தேவனுடைய மீட்பின் சாட்சிகளாகவும் தேவ கிருபை மற்றும் நம்பிக்கையின் அடையாளங்களாகவும் இருக்கின்றன. ஆனாலும் அதே நேரத்தில் விழுந்து போன உலகில் அதிகம் காணப்படுகிற உபத்திரவம், கஷ்டங்கள் ஆகியவற்றை மறைக்கவோ குறைத்து காட்டவோ முயலவில்லை. சங்கீதக்காரர்கள் போன்ற உண்மையுள்ள விசுவாசிகள் கூட இன்று நம்மிடம் காணப்படுகிற சில போராட்டங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதிலிருந்து என்ன நம்பிக்கையும் ஆறுதலையும் பெறலாம். செவ்வாய்க்கிழமை எல்லா காலத்திற்குமான பாடல். மனித அனுபவத்தின் என்னென்ன வெவ்வேறு அம்சங்களை இந்த சங்கீதங்கள் உணர்த்துகின்றன? சங்கீதம் 3, சங்கீதம் 33:1-3, சங்கீதம் 9:6-15. மனித அனுபவத்தின் எல்லா அம்சங்களையும் சங்கீதங்கள் உணர்த்துகின்றன. எல்லா காலகட்டத்திலும் விசுவாசிகள் தேவனை தொழ முடியும். தேவனுடைய மகத்துவமும் சிருஷ்டிப்பு வல்லமை, அரசாட்சி, நியாய தீர்ப்பு, உண்மைத்தன்மை ஆகியவற்றை பெற்றிருக்கிற துதிப்பாடல்கள். 2. தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிற ஸ்தோத்திர பாடல்கள். 3. இக்கட்டில் இருந்து விடுவிக்கப்படும் மனம் நொந்து பாடுகிற புலம்பல்கள். 4. நீதியான வாழ்விற்கு நடைமுறை ஆலோசனை வழங்குகிற ஞான பாடல்கள். 5. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாகவும் தேவ மக்களை விடுவிப்பராகவும் காட்டுகிற பாடல்கள். 6. இஸ்ரவேலருடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி தேவனுடைய உண்மை தன்மையையும் இஸ்ரவேலருடைய உண்மையற்ற தன்மையையும் வலியுறுத்துகிற வரலாற்று பாடல்கள். பின்வரும் தலைமுறையினர் தங்கள் முன்னோர்கள் செய்த தவற்றை செய்யாமல் இருக்கவும் தேவனை நம்பி அவருடைய உடன்படிக்கையை உண்மையோடு இருக்கவும் இவை பாட்டப்பட்டன.
வாசகர்களின் கவனத்தை ஈர்க்கிற தனித்துவமான ஆற்றலை இந்த கவிகளை காட்டுகின்றன. இதன் கவிதை நடைகள் சில மொழிபெயர்ப்பில் சிதைந்து போனாலும் அவற்றில் பல நம் மொழிகளில் மாறாமல் வந்துள்ளன. ஒன்று, இருசொல் இயைபணி. சொற்கள், சொற்றொடர்கள் அல்லது எண்ணங்கள் இணைந்து வருவதாகும். தொடர்புடைய பகுதி பொருளை புரிந்து கொள்ள உதவுகிறது. உதாரணமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்கிறார். சங்கீதம் 103:1. என் ஆத்துமாவே என்பதற்கு என் முழு உள்ளமே என்று அர்த்தம். ஒரு நபரின் ஒட்டுமொத்த அம்சத்தையும் காட்டுகின்றது. 2. உருவகம். உடலியல் புலனுணர்வுகளை உணர்த்துகிற வகையில் பயன்படுத்தப்படுகிறது. அடையாள மொழிகள். உதாரணமாக, சங்கீதம் 17:7. தேவன் கொடுக்கிற அடையாளமானது அவரது செட்டைகளின் நிழலில் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. 3. எதிரணி. எதிரெதிர் வார்த்தைகளாக முழு பொருளை விளக்குதல். உதாரணமாக, சங்கீதம் 88:1. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றால் இடைவிடாமல் கூப்பிடுகிறேன் என்று அர்த்தம். 4. வார்த்தை விளையாட்டு. வார்த்தைகளில் ஸ்லேடையை உருவாக்கி ஒரு ஆவிக்குரிய செய்தியை வலியுறுத்துதல். சங்கீதம் 96:4-5 எலோஷிம், எலிலீம் என்னும் வார்த்தைகளே வருகின்றன. எலோஷிம் என்றால் தேவர்கள், எலோலீம் என்றால் விக்கிரகங்கள். புறஜாதிகளின் கடவுள்கள் தேவர்கள் எலோஷிம் போல தெரிந்தாலும் அவை வெறும் விக்கிரகங்களே. எலிலீம் என்னும் செய்தி வலியுறுத்தப்படுகிறது. 5. சேலா. சிறு இடைவேளையை குறித்து சற்று நிறுத்தி சங்கீதத்தில் குறிப்பிட்ட பகுதியை தியானிக்கவே, இசையமைப்பை மாற்றுவதற்கு இடைவெளி விடவே அழைக்கிறார். சங்கீதம் 61:4. புதன்கிழமை ஏவப்பட்ட ஜெபங்கள். 2 சாமுவேல் 23:1-2. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோப்புடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சங்கீதங்கள் ஆவியால் ஏவப்பட்ட ஜெபங்கள். இஸ்ரவேலின் துதிகள். எனவே தேவ ஜனங்களின் சத்தத்தோடு தேவனுடைய சத்தமும் கலந்திருப்பதை சங்கீதங்களில் காணலாம். தேவனோடு தொடர்பு கொள்வதில் ஆற்றலை சங்கீதங்கள் பெற்றிருக்கின்றன. சங்கீதக்காரர்கள் தேவனை தனிப்பட்ட விதத்தில் என் தேவனே, கர்த்தாவே, என் ராஜாவே என்று அழைக்கிறார்கள். சங்கீதம் 5:2, 84:3. தேவனிடம் செவிகொடும், என் ஜெபங்களை கேளும், பாரும், உத்தரவு அருளி செய்யும், ரட்சிப்பும் என்று மன்றாடுகிறார்கள். சங்கீதம் 5:1, 39:12, 25:18, 102:2, 6:4. இவை எல்லாமே ஜெபத்தின் வார்த்தைகள். சங்கீதங்களை ஜெபங்கள், துதிகள் என்று அழகு பார்ப்பதற்கும் சொல்வதற்கும் அவை விசுவாசிகளின் பக்தி மிக்க ஜெபங்களாகவும் துதிகளாகவும் இருப்பதே காரணம். எனவே சங்கீதங்கள் ரோமர் 8:26-27 சொல்லப்பட்டது போன்ற நெருக்கமான அனுபவங்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றன. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இயேசுவும் கூட சங்கீதங்களிலிருந்து மேற்கோள் காட்டினார். லூக்கா 20:42-43 சங்கீத புஸ்தகங்களிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர்
என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறானே. சில சங்கீதங்கள் குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வுகளை, சங்கீதக்காரர்களுடைய அனுபவங்களை அல்லது இஸ்ரவேல் தேசத்தின் அனுபவங்களை வைத்து எழுதப்பட்டாலும் அல்லது அவற்றை குறிப்பிட்டாலும் அவற்றின் ஆவிக்குரிய ஆழங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடியவைகளா கலாச்சார, மத, இன, பாலின பாகுபாடுகளை கடந்தவை. அதாவது சங்கீதங்களை வாசிக்கும்போது நம்பிக்கையும் துதியும் பயமும் கோபமும் வருத்தமும் துக்கமும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ள மக்கள் சந்திக்கிற அனுபவங்களும் வெளிப்படுவதை காணலாம். சங்கீதங்களை இயேசு மேற்கோள் காட்டினார் என்பது நம் விசுவாச அனுபவத்தில் அவை பங்காற்றுவதின் முக்கியத்துவம் பற்றி என்ன சொல்கிறது? வியாழக்கிழமை சங்கீதங்களின் உலகம். சங்கீதம் 16:8, சங்கீதம் 44:8, சங்கீதம் 46:1, சங்கீதம் 47:1-7, சங்கீதம் 57:2, சங்கீதம் 62:8, சங்கீதம் 82:8 மற்றும் சங்கீதம் 121:7 ஆகியவற்றை வாசியுங்கள். சங்கீதக்காரனின் வாழ்க்கையில் தேவன் எந்த இடத்தை பிடித்திருக்கிறார்? சங்கீதங்களின் உலகம் முற்றிலும் தேவனை மையமாக கொண்டது. வாழ்க்கையின் சகல அனுபவங்களையும் ஜெபத்தோடும் துதியோடும் தேவனிடம் அர்ப்பணிக்க நாடுகிறது. தேவன் சர்வ மகத்துவ சிருஷ்டிகர், பூமி அனைத்திற்கும் ராஜா, நியாயாதிபதி. அவர் தம் பிள்ளைகளுக்கு சகலத்தையும் அருளுகிறார். எனவே அவரை எல்லா வேளைகளிலும் நம்ப வேண்டும். தேவ மக்கள் தோற்பது போல தோன்றும்போது தேவனுடைய எதிரிகள் கூட உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். சங்கீதம் 42:10. ஆனால் தேவன் எப்போதும் இருப்பவர், தம் மக்களை ஒருபோதும் கைவிடாதவர். எனவே தேவ மக்களுக்கு தேவன் எப்போதும் கூடவே இருக்கிறார். இறுதியாக சகல ஜனங்களும் சிருஷ்டிப்பு முழுவதும் தேவனை தொழப்போகிற காலம் பற்றி தரிசனமாக சங்கீதம் சொல்கிறது. வாழ்க்கையில் தேவனை மையமாக இருப்பதுதான் அவரை தொழுகையின் மையமாக்குகிறது. தொழுகை பற்றி இன்று அநேகரின் கருத்துக்களுக்கும் சங்கீதங்களின் கருத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் வேதாகம கலாச்சாரத்தின் தொழுகையானது ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையிலும் இயல்பாகவே சந்தேகத்திற்கு இடமின்றி மையம் வகிக்கிறது. எனவே தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மையும் தீமையுமான சகலத்தையும் தொழுகையில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். சங்கீதக்காரருடைய வேண்டுதல்களை தேவன் கேட்டு தமக்கேற்ற நேரத்தில் பதிலளித்தார். சங்கீதம் 3:4, சங்கீதம் 18:6, சங்கீதம் 20:6. தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற அதே நேரத்தில் சீயோனில் தம் மக்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை சங்கீதக்காரர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தூரத்திலும் பக்கத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அதே நேரத்தில் தம்முடைய ஆலயத்திலும் இருக்கிறார். சங்கீதம் 11:4. மறைந்திருக்கிறார், வெளியரங்கமாய் இருக்கிறார். சங்கீதம் 41:12. தேவனுடைய இந்த பிரத்யேக குணங்களை சங்கீதங்கள் காட்டுகின்றன. தேவன் அருகிலும் தூரத்திலும் இருப்பது அவருடைய உள்ளந்த தன்மையில் ஒன்று. சங்கீதம் 24:7-10. இதனால் மனிதர்களுடைய ஏற்படுகிற அதே ஆவிக்குரிய பதற்றம் சங்கீதக்காரனுக்கு ஏற்படுகிறது. தங்களுக்கு ஏற்படுகிற அனுபவம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய தயவு பிரசன்னம் குறித்து உணர்வுதான் தேவன் தாம் விரும்புகிற நேரத்திலும் விதத்திலும் தலையிடுவதற்கு அவர்கள் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில அம்சங்களுக்குள் மட்டும் தேவனை அடக்கி பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள சங்கீதங்கள் எவ்வாறு உதவுகின்றன? உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் தேவனை தூர இடத்தில் வைத்து பார்க்க நீங்கள் முயன்று கொண்டிருக்கலாம்? வெள்ளிக்கிழமை மேலும் படிக்க மொத்தம் 150 சங்கீதங்கள் உள்ளன. அவை 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. புத்தகம் 1 சங்கீதம் 1-41, புத்தகம் 2 சங்கீதம் 42-72, புத்தகம் 3 சங்கீதம் 73-89, புத்தகம் 4 சங்கீதம் 90-106, புத்தகம் 5 சங்கீதம் 107-150. பஞ்சாகமத்தை அடிப்படையாக கொண்டு ஆதிகால யூத பாரம்பரியத்தின்படி சங்கீதங்கள் 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சங்கீதங்களின் தொகுப்புகள் ஏற்கனவே இருந்தன.
கோராகின் தொகுப்புகள் சங்கீதம் 42 49, 84, 85, 87, 88. ஆசாப்பின் தொகுப்பு சங்கீதம் 73 83. சியோன் மலை ஏறும்போது பாடும் பாடல்கள் சங்கீதம் 120 134. அல்லேலூயா பாடல்கள் சங்கீதம் 111 118, 146 150. தாவீதுடைய சங்கீதங்களின் தொகுப்பும் இருந்ததற்கு சங்கீதம் 72 20 ஆதாரம். பெரும்பாலான சங்கீதங்கள் தாவீது ராஜாவின் காலத்தையும் ஆரம்பகால ராஜாக்களின் காலத்தையும் கிமு 20ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவை. ஆனால் பின்வந்த நூற்றாண்டுகளில் ராஜ்யம் பிரிக்கப்பட்ட சமயத்திலும் சிறைப்பட்டு போன சமயத்திலும் சிறையில் இருந்து திரும்பி வந்த சமயத்திலும் சங்கீதங்களின் தொகுப்பு அதிகரித்தது. எபிரேய சம்பிரதாயிகள் எஸ்ராவின் தலைமையின் கீழ் புதிய ஆலயத்தின் ஆராதனை முறைமையை ஒழுங்குபடுத்தின சமயத்தில் ஏற்கனவே இருந்த சங்கீத தொகுப்புகளை ஒன்றிணைத்தார்கள். சங்கீத புத்தகங்கள் சம்பிரதிகள் தொகுத்தார்கள் என்பதால் அவை ஆவியின் ஏவுதலால் எழுதப்படவில்லை என்று ஆகிவிட்டது. சங்கீதக்காரர்களைப் போல சம்பிரதிகளும் தேவனுடைய அர்ப்பணிப்பு ஊழியர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வழிநடத்துதலின் கீழ் வேலை செய்தார்கள். எஸ்ரா 7 6 10 சங்கீதங்களை தேவனும் மனிதர்களும் சேர்ந்து எழுதினார்கள் என்பதை கர்த்தராகிய இயேசுவின் தேவ தன்மையையும் மனித தன்மையையும் சேர்ந்திருந்தது என்பதற்கு ஒப்பிடலாம். தேவன் கொடுத்த சத்தியங்களை மனித வார்த்தைகளில் எழுதப்பட்ட வேதாகமத்தின் தேவ தன்மையும் மனித தன்மையும் இணைந்திருக்கிறது. அத்தகைய ஒற்றுமை கிறிஸ்து தன்மையிலும் காணப்பட்டது. அவர் தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாக இருக்கிறார். வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுவது வேதாகமத்திற்கு பொருந்தும். கலந்துரையாட கேள்விகள். சங்கீதங்கள் தெய்வீக மனுஷீக ஜபங்களும் துதிப்பாடல்களுமாக இருக்கின்றன என்பதின் அர்த்தம் என்ன? இந்த கருத்தை புரிந்து கொள்வது எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் தேவன் தம் மக்களோடு வைக்க விரும்புகிற நெருக்கம் பற்றி தெரிவிப்பது என்ன? தேவன் நம்மோடும் மனிதர்கள் ஒவ்வொருவரோடும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை இது எவ்வாறு வெளிப்படுத்துகிறது? 2. உங்களுடைய ஏதாவது சூழ்நிலையில் சங்கீதங்கள் நேரடியாக உங்களிடத்தில் பேசின ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து என்ன ஆறுதலை நம்பிக்கையையும் பெற்றீர்கள்?